கந்தம்பாளையம் காந்தி ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு ஒரு 300 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு. இது டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூடியூப்பில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு பரமத்தில் ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கந்தம்பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேவி காந்தி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கூல். அந்த காந்தி ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டம் அமைச்சிருக்கு. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரட்டம் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 போர் 4 போர் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை தான். மீதி 2 போர் ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல கொண்டு ஸ்டோரேஜ் பண்ணி பம்ப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தென்னங்கன்று இந்த சோளமெல்லாம் போட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அமைச்சிடலாம் நம்மளை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னாங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்த வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிகேடபிலிட்டி மூலியமாக எர்த்தடிச்சு அந்த பார்க்கோட அமைப்பு எப்படி இருக்குது, அந்த கரு எப்படி வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி செக் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம். இப்போ நீங்கள் இந்த இடத்த ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 to 500 அப்படிலாம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இது இல்லாமல் வேறு ஒரு இடம் இது மார்க் பண்ணி கொடுங்க, 2வது அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நாம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பாயிண்ட் அமைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டர் டிவைனர் வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்த மார்க் பண்ணியிருக்காங்க. யாருமே ஒரே இடத்த வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்கல. அதனால் மனசுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளே கூப்பிட்டு செக் பண்ணாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடம் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம். 2வது மார்க் பண்ண சொன்னாங்க பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டிவைனர் மார்க் பண்ண இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது அதை வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே வருது. இதுக்கு தான் கொஞ்சம் நம்ம ஓட்டிடலான்ட்டு ஐடியாவில் இருக்கோம். இப்போ இதையும் பார்த்து சொல்லுங்கள், இதே அதேமாதிரி இருந்துச்சுன்னா இதையும் ஓட்டிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இதையும் செக் பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா தாங்க இருக்குது. மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 550 to 600 வரைக்கும் போகும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஓரளவுக்கு நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் எல்லாம் பூவை கூட கேட்டுட்டு எதை ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்குதோ அதை ட்ரில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கோயிலில் பூவை வச்சு கேட்டிருக்காங்க. பூவை வச்சு கேட்டதில் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளையும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க. ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுக்கடுக்க வந்து பார்த்திங்கன்னா போல்டர்ஸ் மட்டும் கூட ஒரு 280 வந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-320 வரைக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணவே முடியல, ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனைவிகளோ விவசாய தோட்டத்திலோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நேரோட்டம் பார்த்து போர் போகணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலம் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ ஒன்று கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இதை தவிர வேறு சந்தேகம்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.